ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவன் இந்த நிமிஷத்தில், இந்த நேரத்தில் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஸோ ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருந்து எப்போல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அவர் தருகிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நண்பர்களே, நீங்கள் கடவுளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்தவர் கடவுள் ஒருவர் தான். அப்போ உங்களை பற்றி என்ன அறிந்திருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய தோல்விகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கிறார், உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்திகளை அறிந்திருக்கிறார். சம்டைம்ஸ் யூ won't fit into the crowd, அதையும் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் எந்த கூட்டத்தோடையும் நீங்கள் மிங்கிள் ஆக மாட்டீங்க. உங்களுடைய நினைவுகள், யோசனைகள், திட்டங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் புரிஞ்சிருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் தான் உங்களை படைத்தும் இருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், படைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் சூசிங் யூ அண்ட் செலக்டிங் யூ அண்ட் அப்பாயிண்டிங் யூ? நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு, அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு, கனியுள்ள வாழ்க்கையை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen you to bear fruit, to be fruitful and to produce lasting fruit. நிலைத்திருக்கிற கனி, என்றைக்கும் அழியாத, தலைமுறையும் நிலைத்திருக்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கையை உங்கள் மூலம் அவர் செயல்படுத்துறதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், உங்களை நான் ஊழியக்காரர் என்று சொல்லாமல் என்னுடைய சிநேகிதர், நண்பர் என்று சொல்கிறேன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுடைய நண்பராக இருக்கிறீர்கள். நண்பன் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் உங்களிடத்துலேருந்து எதையும் மறைக்க மாட்டார். அதனால தான் உங்களை நண்பன் என்ற ரிலேஷன்ஷிப்பில் வச்சிருக்கிறார். He is our friend and he will not hide anything from us. Today God will tell you what you need to hear. இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்க வேண்டுமோ அதை தேவன் உங்களிடத்துல சொல்லுவார். ஏன்னா நீங்கள் அவருடைய நண்பனாக இருக்கிறீங்க. நண்பர்களிடத்தில் அவர் எதையும் மறைக்க மாட்டார். நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட நண்பனாக இருக்கிறீர்கள். உங்களை கடவுள் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தமிழ் ஒரு வசனம் இருக்குது. இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கு அப்பாயிண்டட் அப்படின்னு இருக்கும். உங்களை ஒரு சில காரியத்திற்காக தேவன் நியமித்திருக்கிறார், அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்கள் மற்றவர்களை போல இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களை போல இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. பிகாஸ் God has chosen you, He has appointed you, He has created you. இன்றைக்கும் உங்களிடத்தில் எதையும் மறைக்காத நல்ல நண்பன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த தினத்தில், இந்த நாளில் உங்களுக்கு என்ன வேணுமோ அவைகளை சொல்லி வழிநடத்தி தேவனுடைய சிறந்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக, அந்த கனி தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு பிளெஸ்ஸிங்கில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கனி நிறைந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.